IPL லீக் போட்டியில ஹைதராபாத்துக்கு எதிராக 80 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்று இருக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண கொல்கத்தா அணியில ஓபனர்கள் டிகாக்கும் சுனில் நரைனும் ஒற்றை இலக்கத்துல ஆட்டமிழந்தாங்க. அடுத்து வந்த கேப்டன் ரஹானேவும் இளம் வீரர் ரகுவன்ஷியும் சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்க கொல்கத்தா ஸ்கோர் உயர்ந்துச்சு. ரஹானே 38 ரன்ல ஆட்டமிழக்க ரகுவன்ஷி அரை சதம் அடிச்சு ஆட்டமிழந்தாரு. 23.75 கோடிக்கு வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் அதிரடி காட்டி அரை சதம் அடிக்க ரிங்கு சிங்கும் இறுதியில பவுண்டரிகளை விளாசினாரு. இவங்களோட பங்களிப்பால 20 ஓவர் முடிவுல கொல்கத்தா 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன்கள் குவிச்சது. தொடர்ந்து 201 ரன்கள் இலக்க நோக்கி ஆடின ஹைதராபாத் அணியில டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஆகிய 3 பேரும் ஒற்றை இலக்கத்துல அவுட் ஆகி அதிர்ச்சியளிச்சாங்க. கொல்கத்தா பவுலர்கள் வைபவ் அரோராவும் ஹர்ஷித் ராணாவும் பவர் பிளேல ஹைதராபாத்தை கலங்கடிச்சாங்க. ஆரம்பமே ஹைதராபாத்துக்கு சறுக்கலா அமைய அந்த அணியோட மிடில் ஆர்டர் வீரர்கள் பொறுமையா விளையாடி விக்கெட்டை இழக்க ஹைதராபாத் தடுமாறுச்சு. ஹைதராபாத்தோட ஒற்றை நம்பிக்கையாயிருந்த கிளாசன் 33 ரன்னுக்கு ஆட்டமிழக்க போட்டி முழுமையா கொல்கத்தா பக்கம் வந்துச்சு. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறின ஹைதராபாத் 17வது ஓவர்ல 120 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக 80 ரன்கள் வித்தியாசத்துல கொல்கத்தா அபார வெற்றி பெற்றுச்சு. கொல்கத்தால அபாரமா பந்து வீசின வைபவ் அரோரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அவங்க டீமுக்கு 2வது வெற்றியை பெற்று தந்திருக்காங்க. இந்த சீசன்ல 300க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஹைதராபாத் தொடர்ச்சியா 3 போட்டிகள்ல தோல்வியடைஞ்சு ஹாட்ரிக் தோல்வியை சந்திச்சிருக்கு.